ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்து தமது ரத்தத்தை சிந்தி உமடியார்களுக்காக பாஸ்கா உமது இறக்கத்தை நினைவுகூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவருடைய ஆண்டவரை அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கே கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களை கூட்டிக் கொண்டு யூதாஸ் விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழ்வுகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுபடியாக நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தார். நான் தான் என்று இயேசு அவர்கள் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தலையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேன். நீங்கள் என்னை தேடுகிறீர்களா? இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரை கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவி பணியாளரை தாக்கி அவரது வலது காலை வெற்றினார். அப்பணியாரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உலகில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்பத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயுதவர் தலைவரும் யூதரின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாயிருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் ஒரு மனிதன் மற்றும் மக்களுக்காக இருப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயிலிருந்து நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டிச் சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணி பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடர்கள் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு இல்லை என்றார். அப்போது குளிராக இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகமே வெளிப்படையாய் பேசினேன். யூதர் அனைவரும் கூடியிருக்கும் தொழுகை கூடங்களிலும் கோவிலும் தான் இப்பொழுதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள்? நான் பேசியதை கேட்டுக் கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலர் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியே பதில் கூறுகிறார் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காணும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அழைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதன்பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினர். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவருடைய சீடர்கள் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர் இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளர் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் கால் வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் குவிற்று
அதன் பின் அவர்கள் கயபாவிடம் ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற் காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீர்க்கப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவரிடம் வந்து, நீங்கள் இந்த ஆணுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு நாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்படப் போகின்றார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேறச் செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுபடியாக, நீவாக இதை கேட்கிறீரா? அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உங்களிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா? என்ன, உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது உலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசனானோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, அரசர் என்று நீ சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம், உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றார். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரவாமை விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கல்வர். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தார். வீரர்கள் ஒரு புதுமுடி கட்டி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி அவருடைய கண்டத்தில் அடைத்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன். பாருங்கள், அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றார். இயேசு முழுமுடி செந்நிற மேலுடைய அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றார். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் இறுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றார். இயேசு மறுபடியாக, மேலிருந்து அருள்கிறான். உனக்கு இனிமேல் இது அதிகாரம் இல்லாது. ஆகவே என்னை உங்களிடம் ஒப்புவித்தவன் பெரும் பாவம் செய்தவன் என்றார்கள். இவ்வார்த்தையை கேட்டது பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தார். கல்கட் என்ற இடத்தில் இருந்த நடுவர் இருக்கையின் மீது அமர்ந்தார். அந்த இடத்திற்கு எதிரேய மொழியில் கபரா என்பது பெயர். அது பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்தார். ஏறக்குரிய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றார். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா
செய்வீர்களா என்று கேட்டார். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தார். அவர்கள் இயேசுவை தன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஊற்றி என்னும் இடத்திற்கு சென்றார்கள். அதற்கு இவரைய மொழியில் கொல்கதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களையும் இயேசு நெழுதுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்றறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதரின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதரில் பலர் என்ற குற்றறிக்கையை வாசித்தனர். அது இப்ரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியது என்றார். இயேசுவை சிலுவையில் அறைந்தபின் படைப்பினர் அவருடைய பேருடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக் கொண்டார்கள். அங்கியும் அவர்களை எடுத்துக் கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையல் இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குளித்து போடுவோம் என்றார்கள். என் ஆளுமையை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் சகோதரியும் குளோபாவின் மனைவியான மரியாவும் மகளிர் மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், ஆனால் இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆடு அழைத்து வந்தார். இதன் பின் அனைத்து நிறைவேறுகிறது என்பதை அறிந்த இயேசு இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுந்துள்ளது நிறைவேறத்தை இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பச்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்ணீர் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்கின்றார். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த இழப்பும் குறிப்படாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ முக்கியவரை உற்று நோக்குவார்கள் என்று மறைநூல் கூறுகின்றது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களில் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தன்னை சீடர் என்று வெளிப்படையாகவே காட்டிக் கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்துவிடம் அனுமதி கேட்டார். பிலாத்துவும் அனுமதி கொடுத்தார். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கோதேம் என்பவர் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலவும் சந்தனத்தூள்கள் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரையும் அடக்கம் செய்யப்படவில்லை. அங்கு பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாக இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். ஆண்டவருடைய திருப்பாடுகளை காலையில் நாம் சிந்திக்க
அவருடைய காய கழுவுகளை நாம் உறுதி செய்து அதன் வழியாய் மீட்டு பெற இந்த வழிபாட்டிலே நாம் கலந்திருக்கிறோம். சில வேளைகளில் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வு துன்பகரமானதாகவும் இன்பகரமானதாகவும் மாறி மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ரெசிலியன்ஸ் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ரெசிலியன்ஸ் எனப்படுவதை தமிழாகும் எதிர்த்தகைவு. எதிர்த்தகைவு என நாம் குறிப்பிடுகிற பொழுது ஒன்றை நாம் எதிர்கொண்டு அதன் ஊடாக இன்னொன்றை தக்க வைத்துக் கொள்வது. முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். எசாயா துன்புறும் ஊழியர். எசாயா எப்படியெல்லாம் தான் துன்பமடைந்தான், துன்புற்றான் என்பதை அழுது குழம்பி விளக்கியதை நாம் வாசகமாக வாசித்தோம். இயேசுடைய பாடுகளின் துன்பங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. யாராவது தன்னுடைய மகனை அல்லது தன்னுடைய மகனினுடைய இறந்த உடலை மடி சுமக்க ஆசைப்படுவாரா? எந்த தாயாவது தான் பெற்ற பிள்ளையினுடைய இறப்பினை பார்ப்பதற்கு விரும்புவாரா? உலகத்தில் எந்த தாயும் எந்த தகப்பனும் விரும்பாத ஒன்றை இயேசுடைய தாய்க்கு நிகழ்கிறது. எந்த மகனாவது அல்லது எந்த மகனையாவது ஊரார் காரி உமிழ்ந்து அடித்து செல்வதை பெற்றோர்கள் பார்க்க விரும்புவார்களா? உதாசீனப்படுத்துவதை பெற்றோர்கள் தாங்கிக் கொள்வார்களா? இல்லை. யாரும் விரும்பாத ஒன்றை கடவுள் இயேசு ஏற்றுக்கொள்கிறார். எதற்காக? எதிர்த்தகைவு என்பது துன்பத்தை இயேசு எதிர்கொள்கிறார். எதை தக்க வைத்துக் கொள்ள? மாநிலராகிய நம்முடைய மீட்பை நாம் தக்க வைத்துக் கொள்ள. நம்முடைய வாழ்வில் நாம் துன்பங்களை அதிகமாக அனுபவிக்கிற பொழுது ஏதோ ஒன்றை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். சில வேளைகளில் விரும்பாமல் நாம் துன்பங்களை ஏற்றுக்கொண்டாலும், சில வேளைகளில் விரும்பி நாம் துன்பங்களை எதிர்கொண்டாலும் ஏதோ ஒன்றை நாம் தக்க வைத்துக் கொள்ள அல்லது ஏதோ ஒன்றிற்காக துன்பத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இயேசுடைய துன்பமும் அதை தான் நமக்கு தருகிறது. இயேசு இந்த பாடுகளை எதிர்கொண்டதால் நம்மை அவர் சாவிலிருந்து தக்க வைக்கிறவராக இருக்கிறார். அதுதான் பிரச்சனை யாத்திரத்தில் நாம் வாசிக்கிறோம். மிக தெளிவாக நமக்கு அது எடுத்து காட்டுகிறது. இயேசுடைய துன்பங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது? இயேசுடைய துன்பம் எல்லாம் நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடியதை குறிக்கிறது. ஆக நாம் துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கான திராணியை இயேசுடைய பாடுகளிலிருந்து நாம் பெற வேண்டும். ஒரு நாளும் நாம் இந்த துன்பத்தை தவிர்த்துவிட ஆசைப்படாது, எதிர்கொள்ள அல்லது எதிர்நோக்க ஆசைப்படுகிற பலன்களை நாம் பெற வேண்டும் என்கிறது இயேசுடைய துன்பங்கள். இரண்டாவது இரக்கம். இரண்டாவது வாசகத்தில் இயேசு எப்படிப்பட்ட அரசர் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இவ்வுலக அரசரை போன்று அதிகாரம் கொண்ட அரசர் அல்ல, இரக்கத்தின் அரசர். எல்லோருக்கும் இறங்குகிற பாங்கு மனம் கொண்ட ஒரு அரசராக இருந்திருக்கிறார். அளவு கடந்த வல்லமையை அவர் பெற்றிருந்தார். அல்லது கடவுளுடைய மகனாக அவர் இருந்தாலும்
அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதவில்லை. மாறாக கீழ்ப்படிந்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தவரானார் என நாம் வாசிக்கிறோம். இயேசுடைய ஆட்சி இரக்கத்தினுடைய ஒரு ஆட்சியாக இருக்கிறது. திருப்பாவையை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் வைத்திருந்தால் யார்தான் நிலைத்திருக்க முடியும்? கடவுள் நாம் செய்கிற எல்லா துன்பங்களையும் அநியாயங்களையும் அவர் தாங்கி தன்னிடமிருந்து இரக்கத்தை உமிழ்பவராக அவர் இருக்கிறார் என நாம் வாசிக்கிறோம். மூன்றாவது இந்த பாடல்கள் நமக்கு கற்றுத் தருவது மன்னிப்பு. பிரச்சனையாக இருக்கிறது நாம் வாசிக்கிறோம். தன்னறிய திருமேனி தவை கொண்டு தவிப்பெய்தி தன்னறிய பலபாடு படும்போதும் பறித்திருந்தாய் இன்னதென அறிவிலா தாம் செய்த இவர் பிழையை மன்னியும் என்று அருள் மொழிந்தார் நாம் இயேசு என இரட்சணியாகவே நமக்கு கற்றுத் தருகிறது. தன்னறிய திருமேனி, தன்னுடைய மேனி திறந்த மேனியாக சிலுவையில் அறையப்பட்டு துன்புறுகிற அந்த நிலையில் கூட இயேசு அவர்களை திட்டவில்லை, அவர்களுக்காக ஜெபித்தார். இவர்கள் செய்வது என்னதென அறியாது செய்கிறார்கள். தாம் செய்த இவர் பிழையை, இவர்கள் செய்த பிழையை மன்னியும் என அவர் இறைஞ்சி வேண்டியது இயேசுவினுடைய உள்ளம் இரக்கத்தோடு மட்டுமல்லாமல் மன்னிப்பை அருளக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த உயிர் பெருவிழாவுக்கு நம்மை நாம் தயாரிக்கிறேன். இயேசுடைய இந்த பாடுகளை நாம் தியானிக்கிறேன். துன்பங்களை தாங்குகிற எதிர்த்தகைவு எனப்படுகிற துன்பத்தை தாங்கிக் கொள்கிற வலிமையும் இயேசு நமக்கு இரக்கம் காட்டியதை போல நாமும் அடுத்தவர்களுக்கு இறங்குகிற அந்த மனமும் மன்னிப்பில் நாம் மகிழ்கிற மனிதர்களாக வாழவும் அந்த நாள் நம்மை அழைக்கிறது. எனவே இயேசுடைய பாடுகளில் நாம் பங்கேற்கிற பொழுது வாழ்வில் எதிர்கொள்கிற எல்லாவற்றையும் நாம் எதிர்கொள்கிற சக்தியை பெற்று இரக்கமுள்ள மனங்களாக மன்னிக்கிற மனிதர்களாக வாழ்கிற அருளை இறைவங்களை தொடர்ந்து நாம் இந்த வழிபாட்டியை கொண்டு வருவோம். இப்பொழுது பொது மன்றாட்டிற்காக நாம் செய்கிறோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் பொழுது நாம் பண்ணிட்டு அந்த கருத்துக்காக நாம் செபித்து அதன் பிறகு மீண்டும் எழுந்து மன்றாட்டிற்காக நாம் வைப்போம். நம்முடைய அன்புக்குரிய மக்களே, அறிவித்தபடி அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்துவ மக்களாக எங்கள் வீடுகளை பரிவிலக்கத்துடன் நோக்கியுடன் திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவனை பரிவன்புடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருநிலையாளர்கள், நம்பிக்கையாளரும் பல்வேறு நிலையில் உள்ள அனைவருக்காக நாம் செல்கிறோம். நம் மறைமாவட்ட பரிபாலருக்காகவும் திரு அவை உள்ள எல்லா அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்பிக்கையாளர் ஆகிய அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக. மன்றாடுவோமாக.
உனக்கு மன்னா உணவூட்டி
கண்டு
கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றலாம் சொல்கிறோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்காக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் நிறைவேறுக. என் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுகளை சார்ந்தோம். இதற்கு உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போதும் விடுதலை பெற்றோம். யாதொரு கலக்கமும் சின்னமாய் இருப்போமா நாங்கள் எதிர்நோக்கி இருப்போம் என்பதற்காகவும் இணைப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். இயேசுவின் நன்மை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் நன்மை மறந்திடாதிருப்பதை சிலுவையிலே அவர் மறந்திடாதிருப்பதை தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையும் உன் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள உன் மக்கள் மீது உமது ஆசையை நிறைவாய் இறங்கிட உண்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.